Hi viewers, welcome to Smartthagaval. நான் உங்கள் தியாகராஜன். இந்த Airtel Xstream Box பற்றி நிறைய பேர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி, எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஏர்டெல் வந்து டிஷ் பாக்ஸ் வச்சுருக்கேன். பட் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கன்வெர்ட் பண்ணனா என்னோட பழைய பிளானே வருமா, இல்லை புது பிளான் சேஞ்ச் ஆகுமா, இதெல்லாம் எப்படி மந்த்லி வந்து எனக்கு மினிமம் ரெண்டலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் நிறைய பார்த்தேன். அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது இந்த வீடியோ முடிஞ்ச டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டிவி ஆன் பண்ணதுமே Airtel Xstream பாக்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த பாக்ஸை விட இந்த ஸ்மார்ட் பாக்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்க்ரீன் மிரரிங், அதாவது மொபைலில் நீங்கள் யூடியூப் ப்ளே பண்ணி மிராகாஸ்ட் வந்து நீங்கள் இதில் பண்ணலாம். க்ரோம் கேஸ்ட் இது, மிராகாஸ்ட் கிடையாது. மிராகாஸ்ட்னா நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களோ அந்த மொபைலில் அதை ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்களே பார்த்துட்டே இருந்தால் டிவியில் வாட்ச் பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து ஸ்க்ரீன் மிரரிங், மிராகாஸ்ட்னு சொல்லுவாங்க. க்ரோம் கேஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் மொபைலில் இருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் கால் பேசிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் அதே வீடியோ நீங்களும் வாட்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் வந்து க்ரோம் கேஸ்ட்டு, மிராகாஸ்ட்டு, இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே வந்து ஒன்று கிடையாது. இதில் வந்து க்ரோம் கேஸ்ட் வந்து இன்பில்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆப்ஸும் இன்பில்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு தேங்க்யூ. இதில் வந்து என்னென்னா, நான் அலெக்ஸா ஸ்பீக்கரை இந்த டிவைஸோட நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்பீக்கர் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய தேட்டர் எஃபெக்டில் இல்லைனாலும் ஒரு ஹோம் தேட்டரை விட பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல். அதனால தான் வந்து இதில் வந்து டால்பி சவுண்ட் இருக்குது அந்த அலெக்ஸாவோட ஸ்பீக்கரில். அதை வந்து நம்ம Airtel Xstreamல ஒயர் மூலியமாலாம் கனெக்ட் பண்ணலை, ஜஸ்ட் ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் வித் நம்ம Airtel Xstreamனு சொன்னால் அதுவே கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போல்லாம் நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்குறோமோ அப்போ டிவியில் வர மூவிஸ் எல்லாமே எனக்கு அந்த எஃபெக்டில் வந்து கேட்கும். அதாவது டால்பி ஸ்பீக்கரில் நல்ல ஒரு ஊஃபர்லாம் வச்சு 3 inch நல்லா சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு படம்லாம் பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். இந்த நெட்ஃப்ளிக்ஸில் மூவி வாட்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ Xstream பாக்ஸ் பற்றி பேசிடுவோம். Xstream பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஸுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ், மூவிஸ், ஆப்ஸ் அண்ட் கேம்ஸு, இந்த ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்லாம் நான் போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, Z5 இதெல்லாம் சிலது அதுலேயே இருந்தது, சிலது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஹாட்ஸ்டாரு இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து மேஜராக எதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து ஜியோ டிவி ஒர்க் ஆகாது. ஸோ ஜியோ டிவி ஒர்க் ஆகாது, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்நெக்ஸ்ட் ஆப் வந்து இதில் இன்ஸ்டாலே ஆகாது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் சன்நெக்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன் முடியாது? அதை பண்ண முடியுமானா முடியும். அதே மாதிரி ஜியோ டிவியும் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து முதல்ல உங்கள் மொபைலில் அந்த ஜியோ டிவி ஆப் அப்ளிகேஷன் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. மொபைலில் வந்து ஒரு அதாவது டிவிக்கு இதை டவுன்லோட் பண்ணணும். Airtel Xstream பாக்ஸ்க்கானதை வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி அதை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவை இதில் இன்சர்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இது ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. நிறைய பேருக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னே தெரியாது. இதில் கொஞ்சம் பேருக்கு இதில் பென்ட்ரைவில் ஏற்றி இதெல்லாம் பண்ணணுமா, அப்போ தான் எடுக்குமான்ற மாதிரி இருப்பீங்க. பட் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. சிம்பிள் ஸ்டெப்பு. மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்து க்ரோம் கேஸ்ட் இருக்கிறதுனால சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி என்ன மூவி நீங்கள் ப்ளே பண்ணுவோம் அந்த மூவியை ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே அதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவி மாதிரி சிம்பிள் இருக்கும். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண அதான் மிராகாஸ்ட். அந்த மிராகாஸ்ட்டில் க்ரோம் கேஸ்ட்டு. அந்த க்ரோம் கேஸ்ட்டை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா Airtel Xstreamனு காட்டும். அதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிவிலேயே வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா மூவிஸுமே சன்நெக்ஸ்ட்டில் வர்றது, ஜியோ டிவியில் வர்றது எல்லாமே நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ரொம்ப ஈஸியான ஸ்டெப். அப்படி தான் வந்து நானும் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, Z5 இதெல்லாம் இதுலேயே எடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் வந்து Airtel Xstream பாக்ஸ் வாங்கிட்டேன், பட் இதை போய் நான் படம் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு. படம் பார்க்கலாம், ஆனால் இதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். டிவி ரீசார்ஜ் மாதிரி இல்லை, இது ஓடிடி ஆப்ஸ்க்கானது. இப்போ அமேசான் ப்ரைமுக்கு நீங்கள் வந்து 129 rupees வருது மந்த்லி. அதே இயர்லி நீங்கள் பண்ணிங்கன்னா 900 rupees, 1000 rupees 999 வருது. இதே வந்து எனக்கு ஃப்ரீயாக வேணும்னா நீங்கள் கிரெடிட் கார்டு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அமேசான் ப்ரைமை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஹாட்ஸ்டார் இருக்கும்.
நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ரீசார்ஜ் கூப்பன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஹாட்ஸ்டார்லாம் 50%. இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியே வந்து 400 rupees தான் ஹாட்ஸ்டார்லாம், விஐபி மெம்பர்ஷிப்பு, ஸோ ப்ரைம் இதெல்லாம். ஸோ 400 rupees வந்து தாராளமாக வாங்கலாம். அவ்வளோ மூவிஸ் இருக்குது. ஹாட்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்மென் தனியாக இருப்பாங்க, வால்ட் டிஸ்னி தனியாக இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ப்ரைம் வீடியோவில் நிறைய தமிழ் மூவிஸு, நம்ம லாங்குவேஜ் மூவிஸ் நிறைய இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே எனக்கு இங்கிலீஷ் மூவிஸ் தான் அதிகமாக இருக்கும் கண்டென்ட்டு. நிறைய வெப் சீரிஸ் வந்து நிறைய போடுவாங்க, தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கலந்து போடுவாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம இது வரைக்கும் தேட்டரில் பார்க்காதது, மற்ற சேனலில் பார்க்காத வீடியோஸ், அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். அதே மாதிரி ஜி5 வந்து கம்மி தான். சப்ஸ்கிரிப்ஷனோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees 300 rupees தான் 1 இயருக்கே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேவைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் சப்ஸ்கிரைப் நான் பண்ணிட்டேன், இது எனக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியலை, நான் ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் மந்த்லி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டே போகுது என் அக்கௌண்ட்டில். நான் அதை எப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. அது எப்படி பண்ணுறதுன்னா, ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி, ப்ளே ஸ்டோரில் அந்த 3 சிம்பிள் மாதிரி இருக்கும் மெனு, அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய இருக்கும் சரிங்களா, கேம்ஸு, டிவி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து லாஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன்னு இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். அதெல்லாம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சேனலில் காட்டும் என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். அது அன்சப்ஸ்கிரைப் ஆனாலுமே உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்த பேமெண்ட்டுக்கு 30 நாள் டிவி வாட்ச் பண்ணணும் அந்த ஓடிடி ஆப்பை. அந்த 30 daysக்கு அப்புறம் தான் அது பேமெண்ட் எடுக்காது, அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் நீங்கள் ரீசார்ஜ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனு. இதை நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன், ஏன்னா இதில் சொன்னால் புரியாது உங்களுக்கு. அது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அன்சப்ஸ்கிரைப் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் மோஸ்ட்லி வர கொஸ்டின், இதில் ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணுறீங்க? நான் பண்ணுற ரீசார்ஜ் வந்து 160 ரூபா, அவ்வளோதான் நான் பண்ணுவேன். எல்லா சேனல்ஸுமே எடுக்கும். என்னென்ன சேனல்ஸ் நான் காமிச்சிடுறேன். 751 ஸோ ஜி தமிழ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது யுகம் நாட் சப்ஸ்கிரைப்டு, சன் டிவி. அதே மாதிரி சன் டிவி ஹெச்டி வந்து இதில் இருக்காது. ஆனால் நான் வந்து சன் டிவி ஹெச்டி பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னா, சன் நெக்ஸ்ட்டில் வந்து நான் பண்ணியிருக்கிறதுனால சன் டிவி, கேடிவி இந்த மாதிரி சில தமிழ் சேனல்ஸை வந்து ஹெச்டிலேயே நான் பார்க்கலாம். அதில் வந்து நான் ப்ளே பண்ணிட்டு க்ரோம் கேஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு நான் இதில் இந்த ரிமோட்டை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் மொபைல்லே தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், மொபைல்லே தான் நான் படத்தை ஓட்டணும்லாம் அவசியம் கிடையாது. மொபைலில் நான் ஜஸ்ட்டு க்ரோம் கேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ரிமோட்டை வச்சு நான் எல்லா ஆப்ஷன்ஸும் நார்மல் நம்ம டிவியில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாமே உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேடிவி. ஸோ இந்த மாதிரி தமிழ் சேனல்ஸில் எதெல்லாம் நமக்கு தேவையோ அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். அந்த 160 பேக்கில் நீங்கள் கால் பண்ணி கேட்கணும், 160 rupees பேக்கை வந்து எனக்கு ஆக்டிவேட் பண்ணுங்கள். முதல்ல ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்கும்போது நமக்கு கொடுத்துருக்க ரீசார்ஜோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிலதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பான். 500 rupees கொடுப்பான், 600 rupees கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு தெரியாது, மாதம் 600 ரூபா கட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ பர் டேக்கு எவ்வளோ போகும்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. பர் டேக்கு நமக்கு இந்த சார்ஜஸ் போகும், அதிகமாக போகும். அந்த மாதிரிலாம் வர வேண்டாம் அப்படின்னா 1 month வரைக்கும் அந்த ஃப்ரீ ஆஃபர்ஸை முடிச்சுட்டு செகண்ட் மந்த்து நம்ம கால் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கஸ்டமர் கேர்கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு வந்து பேக்கை வந்து மினிமம் பேக் போடுங்க, எனக்கு அது போதும். அவங்க நிறைய நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, ஹெச்டி எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்கன்னு. அதெல்லாம் கன்வின்ஸ் ஆகாதீங்க. என்னால் கட்ட முடியாது, எனக்கு மினிமம் பேக் 160 போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டு விட்டுருவாங்க. அந்த 160 ரூபாய்க்கு மேலே ₹1 கூட நமக்கு பில் வராது. அது மட்டும் நம்ம பே பண்ணாலே போதும் சரிங்களா. ஸோ இது வந்து கஸ்டமர் கேர் நம்பர் நிறைய பேருக்கு தெரியாது, எந்த நம்பருக்கு கால் பண்ணணும், எப்படி பேசணும்னு. கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்பிளேல கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு ஐபிஆர் வரும், 1 ப்ரெஸ் பண்ணுங்கள் தமிழ் லாங்குவேஜுக்கு. டிடிஹெச் கஸ்டமராக இருந்தால் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் கேட்கும். கஸ்டமர் கேர் அதிகாரியிடம் பேச இதை கனெக்ட் பண்ணுங்கள், 9 ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும், நீங்களே பேசலாம். யாரோட ஹெல்ப்பை வேணாம், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். முதல் தடவை ட்ரை பண்ணுவீங்க, 2வது தடவை கனெக்ட் ஆகாது, 3வது தடவை நீங்கள் தெளிவாக கற்றுப்பீங்க, 4வது தடவை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி தருவீங்க. இந்த சேனலோட விஷயமே அதுதான். ஆக்சுவலாக நம்ம போடுற நிறைய வீடியோஸ், நிறைய டெக்னாலஜி, நிறைய வந்து காலேஜ் பசங்களுக்கோ யூத்க்கோ தெரியணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க பெரியவங்க இருக்கீங்கல்ல, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியலன்னு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அது என்னன்னு நம்ம போய் பார்த்தோம்னா 2 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி தரலாம். இதே மாதிரி ஆன்லைனில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, மொபைலை வச்சு எப்படி நம்ம டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, இது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன். அதுவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.